பெரும்பாலான குடும்பங்கள்ல நடுத்தர வயதுல ஒரு அமைதியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த அமைதி ஒரு பக்குவப்பட்ட அமைதியா இருக்கும். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி புரிதல் இருக்கா அல்லது சலிப்பு இருக்கா, அதுதான் கேள்வி. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில கணவன் மனைவியா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அன்றாட சமைக்கிறதாகட்டும், மற்றவங்களுக்கு பரிமாறுறதாகட்டும், இன்னும் குடும்ப வேலைகள் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் சரிவர செய்வாங்க, எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள பேசுறத அவாய்ட் பண்ணிப்பாங்க. அந்த அமைதி ஒரு வெளியே சொல்ல முடியாத ஆபத்தா இருக்கலாம், பயமா இருக்கலாம், சலிப்பா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அமைதி உங்களுக்கு உண்மையிலேயே நிம்மதியை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசி நம்மளோட தயக்கத்தையும் பயத்தையும் நம்ம வெளிப்படுத்தி அதன் மூலமா கிடைக்கிற வர சந்தோஷம், அதன் பிறகு வர அமைதி உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது சுதந்திரம் கிடைக்கல அப்படின்ற போது அதுல இருந்து நாம வெளிவரும்போது, நம்ம சுத்தி இருக்கிற இயற்கையை நேசிக்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது, நமக்கான சுதந்திரத்தை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத கவனிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட கணவனோ மனைவியோ அவங்க கிட்ட கொஞ்சம் உரிமையோட பேச பழக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி அமைப்பதற்கான சூழ்நிலை இருக்குதுன்னு ஒத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுடைய ஆற்றல் மையங்களை செக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற லிங்க்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். நன்றி.